திருப்பலியில் செபாஸ்டியன் அவர்களுடைய ஆன்மா இறைவனத்தில் இளைப்பாறுதல் அடையவும், அவர்கள் சகோதரி சம்மரஸ் அவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் தாமே ஆறுதல் அளித்திடவும், தொடர்ந்து இறைவன் குடும்பத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்திடவும் திருப்பலியிலே மன்றாடுவோம். ஜெயா, அந்தோனி, முத்து, ஃபெலிக்ஸ் இவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல உடல்நலமும் ஆன்ம பலமும் பெற்று வாழவும் இறையாசிர் வேண்டியும் ஜெபிப்போம். லூர்து வி ராயன் ஆண்மலை பாட்சிக்காக வேண்டுவோம். குழந்தை இயேசு மேல்நிலைப் பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் சகோதரி நம்பிக்கை ரோஸ் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். குரூசம்மாள், மாணிக்கம், சிலுவை மாணிக்கம், அற்புதம், அருளப்பன், பெரியசாமி, மிக்கேல், ஜோஸ்பின், ஃபெலிக்ஸ் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். ஜோசப் இக்னேசிஸ் யூஜின் இறைவனில் மரித்த 4ஆம் நாள் நினைவுபதியில் அவரது ஆன்ம இளைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். ஞானமுத்து, ராஜா ஜெயசுதாஸ் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக ஜெபிப்போம். தாமஸ் சதானந்தம் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். ஜோசப் டாக்டர் ராஜம் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல்நலத்தோடு வாழவும், குடும்பத் தலைவர் மற்றும் குடும்பத் தலைவர் உடல்நலம் அடையவும் வேண்டிக் கொள்வோம். அமல் பி ராயன், பவியுலா, சாமி, ஜாஸ்மின், ராபர்ட் செரி இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும், உத்திரிகத்தில் ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். ஜென்கின்ஸ், பெனடஸ், சேவியர் தாமஸ், ஜார்ஜியா மேரி, சாமி இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு தாய் திருவை புனித ஜஸ்டின் என்கிற மறை சாட்சியினுடைய விழாவை நினைவு கூர்ந்து கொண்டாடுவதற்கு நமக்கு அழைப்பினை தருகிறது. பாலஸ்தீனத்திலே 100வது ஆண்டில் பிறந்து பல்வேறு விதமான கொள்கைகளினால் ஈர்க்கப்பட்டு உண்மை எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் ஒரு பெரியவருடைய வாழ்வின் வழியாக இயேசுடைய வாழ்வின் உண்மைகளை அவர் புரிந்து கொள்ளுகிற பொழுது, இந்த சமூகத்தில் தாம் இதுவரை பெற்றுக்கொண்ட எந்த கருத்துக்களும் இயேசுவை குறித்த இந்த உண்மை செய்திக்கு ஈடாகாது என்று சொல்லி இயேசுவினால் ஈர்க்கப்பட்டு திருமுழுக்கு பெற்று தன்னுடைய வாழ்வை கடவுளுக்குள் அர்ப்பணித்துக் கொண்டவர். இப்படி இயேசுடைய வாழ்வின் உண்மைகளை அறிந்து கொண்ட உள்ளத்தில் வேறு எந்த சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காதவராய், உண்மைக்கு சாட்சியம் பெறுகிற வாழ்வே இயேசுடைய வாழ்வாக இருந்ததைப் போல என்னுடைய வாழ்வும் அதற்கு சாட்சியம் பெறுகிற வாழ்வாகவே அமையும் என்று மிக உறுதியோடு நம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு அற்புதமான மறைசாட்சி. ரோமையர்கள் ஆண்ட காலத்தில் இயேசுடைய நற்செய்தி எங்கும் பறைசாற்றக்கூடாது என்கிற அந்த சிந்தனைகளுக்கு பிறகு இவர் ரோமை அதிகாரிகளால் ரோமை கடவுளை நீங்கள் வணங்க வேண்டும் என்று அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்ட பொழுதும் கூட அதையெல்லாம் ஏற்காமல் உண்மை கடவுளாம் ஆண்டவர் இயேசுவை இந்த சமூகத்தில் நாங்கள் அறிவித்தே தீர்வோம் என்று கல்லால் எரியப்பட்டு இவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பது இவருடைய வாழ்வின் வரலாறு நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய பாடமாக அமைந்திருக்கிறது. உண்மைக்கும் நேர்மைக்கும் சாட்சியம் பகர வேண்டும், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். இவர்கள் பேர் பெற்றவர்களாக உயர்வு பெறுவார்கள் என்று இன்றைக்கு நாம் பாடப்போகிற திருப்பாடல் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு ஏரோதியர்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உள்ளத்தில் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிற மனம் கொண்டவர்களாக ஏரோதியர்கள் மட்டுமல்ல, இயேசுவோடு வாழ்ந்த, இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்திய நிகழ்வுக்கு பிறகு அவர் எதிர்கொள்ள எதிர்ப்பு என்பது அதிகமாக மாறிப்போனது. பல்வேறு விதமான குழுக்களாக தங்களை இணைத்துக் கொண்டு ஆண்டவர் இயேசுவை எதிர்க்க தொடங்கினார்கள். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஏரோதியர்கள் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து, நீ தூய உள்ளத்தினர், உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர் என்றெல்லாம் சொல்லி புகழ்ந்தாலும் கூட
எப்படியாவது அவரை மாட்டிவிட வேண்டும் என்ற ஆர்வமே அவருடைய உள்ளத்தில் அதிகமாக இருந்ததாக நற்செய்தி வெளிப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, பரிசேயர்களால் அனுப்பப்பட்டவர்கள் இந்த ஏரோதியர்கள். ஆனால் பரிசேயர்களுக்கும் இவர்களுக்கும் பிடித்து போகார். இயேசு என்கிற ஒற்றை புள்ளியின் வழியாக இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஏரோதியர்களும் இணைந்து கொண்டாலும் கூட அவர்கள் நேர்மையற்றவர்களாக, உண்மை தன்மை தன்னுடைய உள்ளத்தில் அற்றவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மை. எனவேதான் இவர்களை குறித்து ஆண்டவர் இயேசு வெளிப்படையாகவே சாடுகிறார், ஐயோ கேடு என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித ஜஸ்டின் என்கிற மறைசாட்சி இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிற அற்புதமான பாடம். கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும், உண்மையை உண்மையாகவே இந்த சமூகத்திலே உணர்ந்து வாழ வேண்டும், நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பது. அதற்காக அவர் தன்னுடைய உயிரையும் கொடுத்தார். ஆனால் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அறிஞர்களும் இந்த நேர்மைத்தனத்தை விட்டுவிட்டு உள்ளத்தில் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிற மனிதர்களாக வாழ்ந்த காரணத்தினாலே கடவுளின் சாபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். எதை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் நமக்கு பணிக்கிறார். இதை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசுவினுடைய மனநிலையை பெற்றுக் கொண்டவர்களாக, உண்மைக்கு சான்று பகிர்ந்த பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள புனித ஜஸ்டின் என்கிற மறைசாட்சியின் வழியாக இந்த திருப்பலியிலே நாம் நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்வோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா, இயேசு கிறிஸ்து பற்றிய ஒப்பற்ற அறிவை சிலுவையின் மடமை வழியாக மறைசாட்சியான புனித ஜஸ்டினுக்கு வியத்தகு முறையில் கற்பித்தீரே. அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் தவறான கொள்கைகளின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு நம்பிக்கையில் உறுதியோடு இருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பார்வை இழந்ததை பற்றி தோபித்து முறையிடவில்லை. தோபித்து நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 9 முதல் 14 வரை. தோபித்து கூறியது: அன்று இரவு குளித்துவிட்டு என் வீட்டு முற்றத்தின் சுவர் அருகில் படுத்து உறங்கினேன். வெப்பமாக இருந்ததால் என் முகத்தை மூடவில்லை.
என் தலைக்கு மேல் சுவரில் குருவிகள் இருந்தது எனக்கு தெரியாது. அவற்றின் சூடான எச்சம் என் கண்களில் விழுந்தது. உடனே கண்களில் வெண்புள்ளிகள் தோன்றின. நலம் பெறுமாறு மருத்துவர்களிடம் சென்றேன். அவர்கள் எவ்வளவோ மருத்துவம் செய்தும் வெண்புள்ளிகளால் என் பார்வை குன்றி வந்தது. இறுதியாக பார்வையை முற்றும் இழந்தேன். நான் பார்வையற்றவனாக 4 ஆண்டுகள் வாழ்ந்தேன். என் உறவின் முறையார் அனைவரும் எனக்காக வருந்தினர். எலிமாய் செல்லும் வரை 2 ஆண்டுகளாக அகிகார் என்னை பேணி வந்தான். அக்காலத்தில் என் மனைவி அண்ணா பெண்களுக்குரிய கைவேலைப்பாடுகளில் ஈடுபட்டிருந்தாள். தன் கைவேலைப்பாடுகளை அவள் உரிமையாளர்களுக்கு அனுப்பி வைக்க அவர்கள் அவளுக்கு கூலி கொடுப்பார்கள். திசித்தர் மாதம் 7ஆம் நாள் தான் நெய்திருந்ததை உரிமையாளர்களுக்கு அவள் அனுப்பி வைத்தாள். அவர்கள் அவளுக்கு முழு கூலியுடன் விருந்து சமைக்க ஓர் ஆட்டுக்குட்டியையும் கொடுத்தார்கள். அவள் திரும்பி வந்தபொழுது ஆட்டுக்குட்டி கத்தத் தொடங்கியது. உடனே நான் அவளை அழைத்து, இந்த ஆட்டுக்குட்டி எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன். ஒருவேளை இது திருடப்பட்டதோ? அப்படியானால் உரியவரிடம் இதை திருப்பி கொடுத்துவிடு, ஏனெனில் திருடிய எதையும் உண்ண நமக்கு உரிமை இல்லை என்றேன். அதற்கு அவள் என்னிடம், கூலிக்கு மேலாக இது எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது என்றாள். இருப்பினும் நான் அவளை நம்பவில்லை. உரியவருக்கு அதை திருப்பி கொடுத்து விடுமாறு வற்புறுத்தினேன். அவளது செயலை குறித்து நான் நாணினேன். அப்பொழுது அவள் மறுமொழியாக என்னிடம், உம்முடைய தர்மங்கள் எங்கே? நற்செயல்கள் எங்கே? உம்முடைய குணம் இப்பொழுது நன்றாகவே புலப்படுகிறது என்றாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாய் இருப்பதாக. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாய் இருப்பதாக. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாய் இருப்பதாக. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவார்கள். அவர்களது வழிமரபு உலகில் வலிமை மிக்கதாய் இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாய் இருப்பதாக. தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாய் இருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாய் இருப்பதாக. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. மார்க்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மை உள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்குரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் அனைத்து நலன்களுக்காகவும் முதல் கையில் சொல்லை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வரை சாட்சியான புனித ஜஸ்டின் பற்றுறுதியோடு போராடி கிறிஸ்துவினுடைய மறை நிகழ்வின் உண்மை நிலைநாட்ட செய்தீரே. நாங்களும் இம்மறை நிகழ்வில் தகுதியோடு பங்கு பெற அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோ. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித ஜஸ்டின் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்கனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மீது ஆண்டனி சாமி ஆண்டரை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தர்கள். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்திரிகை தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பாதுகாவலர் புனித சவேரியார், இன்று நாங்கள் நினைவு கூறுகிற மறைசாட்சியான புனித ஜஸ்டின் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கேட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தினமை காத்து உன்னை வாழ்வழிப்பதாக. இறைவனின்
மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் நீங்கள் அறிய வேண்டாம் என்று தீர்மானித்து விட்டேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித ஜஸ்டினுடைய படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக் கொண்ட விடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாய் வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.